ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் நானும் தான் இன்றைக்கி வெளியே கிளம்பியிருந்தோம். ஸோ எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லுவேன். அவங்களுக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் மெரினா பீச் தான் நானுமே போயிருந்தேன். ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பீச் இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அவங்களும் அப்படியே ஒரு 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 2 வீலரில் தான் போயிருந்தோம். ஸோ நானுமே வந்தது வந்து பீச் போகவே இல்லை. சரி, ஓகே, இன்றைக்கி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். ஸோ இதான் பீச் ரோடு ஸ்டார்டிங். இதில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருப்பாங்க, தமிழ்நாடு சட்டமன்றின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போனால் நேப்பியர் பிரிட்ஜ் வரும். ஸோ இந்த பிரிட்ஜ் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா நிறைய மூவி சாங்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல தான் ஷூட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரிட்ஜ் தெரியும். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, நைட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து கலர் லைட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருக்கும் பார்க்க. ஸோ ஆனால் நாங்கள் அன்றைக்கி வந்த டைமில் போடலை லைட்டிங். ஒரு நைட்டு போட்டாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் போனால் பஸ் ஸ்டாண்ட் கூட பக்கத்துலேயே இருக்குது. இப்போ வந்து ஏன்னா இங்கே நிறைய மக்கள் பஸ்ஸில் வந்து இறங்கி இங்கேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அறிஞர் அண்ணா, அப்புறம் வந்து முத்தமிழ் கலைஞரோட நினைவு இடம் இதான். இங்கே தான் அவங்கள வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அது. ஸோ அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் ரெட்டை இலை நம்ம அம்மாவோட இதுவுமே இங்கே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அம்மா ஆட்சியில் இருக்கும்போது தான் கெட்டுனாங்க, இந்த குதிரையோட இதுவும் இந்த ரெட்டை இலையும் போட்டு. ஸோ இதுவும் அவங்க நினைவிடம் தான். ஸோ வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சுனா மெரினா பீச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பீச்சுங்க மெரினா பீச்சு. ஸோ இந்த மெரினா பீச்சில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு ஸ்பாட் வச்சுருப்பாங்க. எப்படின்னா, நம்ம லீடர்ஸ், தமிழ் லீடர்ஸோட ஒவ்வொரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. காந்தி பீச்சு, அதுக்கப்புறம் கண்ணகி சிலை இருக்கும், திருவள்ளுவர் சிலை இருக்கும். அப்படி ஒவ்வொரு கொஞ்சம் தள்ளி தள்ளி போனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க சிலை போட்டு ஒரு லேண்ட்மார்க் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சைடு இப்போ நம்ம ஆட்டோலலாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காந்தி பீச் விட்டுருங்க, ஸோ கண்ணகி சிலை கிட்டே விட்டுருங்கன்னு சொன்னால் அவங்க அங்கேயே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஏன்னா பெரிய பீச்சுன்னும் போது நம்ம மெரினா கிட்டே நிறைய பேர் இறங்க மாட்டாங்க. பிகாஸ் அங்கே வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். எப்போயுமே மெரினா கிட்டே பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கலைஞர் நினைவிடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சைட்லாம் விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் லாங்காகவே போகிற மாதிரி இருக்கும். லைட் ஹவுஸ் வரைக்குமே பயங்கர பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைப்பில் ஸ்பாட் வச்சுருப்பாங்க. உண்மையிலே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பீச்னாலே என்னங்க, ரிலாக்ஸேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அங்கே வந்து உண்மையில் நிறைய மக்கள் வந்து வாக்கிங் போவாங்க, ஜாக்கிங் போவாங்க. ஸோ அதுக்கு போக குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அண்ட் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து விவேகானந்த மண்டபம் சொல்லுவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கும், பீச்சுக்கு ஆப்போசிட்டில். ஸோ அதுவுமே ஒரு லேண்ட்மார்க் தான். நாங்கள் மேக்ஸிமம் வந்தால் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உட்காருவோம். ஸோ அங்கேருந்து கடைசியில் போனால் அங்கேயும் மெட்ரோ ஒர்க்கிங்லாம் அண்டர் ப்ராசஸில் தான் இருந்துச்சு. சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மெட்ரோ வந்துட்டால் ஈஸியாக இருக்கும். ஸ்டேஷன்லேருந்து ஏறினா டேரெக்டாக பீச் முன்னாலே இறக்கிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ணட்டும். அதுலேருந்து கொஞ்சம் தாண்டி போனால் லைட் ஹவுஸ். ஸோ லைட் ஹவுஸ்னாலே எல்லாருக்கும் தெரியும், கில்லி படம் மூவி தான் ஞாபகம் வரும். எனக்கு இதை பார்த்தா எப்போயுமே அந்த மூவி தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மூவியோட ஷூட்டிங் இங்கே தான் பண்ணாங்க. ஸோ அந்த லைட் ஹவுஸ் தான். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரே ஒரு தடவை எங்கள் அப்பா மேலே கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நானுமே போனது கிடையாது, இப்படி தூரமாக இருந்து பார்த்துட்டு போயிடுவேன். ஸோ அங்கேருந்து போனால் கடைசி வந்துடும், பீச் கடைசி வந்தால் அந்த சைடில் வந்து என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷெலாம் வந்து மார்க்கெட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. சைடில் ஃபுல்லாமே மீன் மார்க்கெட் தான், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே கடல்லேருந்து பிடிச்சி அப்படி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து காரில் பைக்லலாம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஸோ நாங்களும் அப்படியே போய் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் வந்து பீச்சில் போய் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த ஃபிஷ் மார்க்கெட்லாம் பார்த்துட்டு வித்தியாசமாலாம் இருந்துச்சு. சில ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு இப்படிலாமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்தேன். மேக்ஸிமம் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டோம், ஆனால் அங்கே இருக்கவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே கடலை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. இன்னொன்று விஷயம் என்னென்னா, கடல் ரொம்ப கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நடந்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்களும் பீச்சுக்கு அப்படியே போயிட்டு கரெக்டாக அந்த விவேகானந்த மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் போனோம்.
ஸோ அங்கே பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து போனோம். இது வந்து கடல் அணுகும் ஒரு பக்கத்துலேன்னு மட்டும் ஒரு இது மாதிரி பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மண்ணில் நடந்து போகிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஹேண்டிகப்ஸ்லாம் வந்தால் அவங்களுக்கு கூட்டு போக முடியாது. ஸோ அவங்களுக்காண்டியே வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயம் இது வந்து. ஸோ அவங்க வீல் சேர்லாம் இருக்கவங்க வந்து இதில் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் வச்சு கூட்டு போனால் கடல்கிட்டே போய் விடுற மாதிரி இது வந்து நல்லா லாங்காகவே போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நடக்க முடியாதவங்க இதிலலாம் போவாங்க. நாங்களுமே இதை காட்டுறதுக்காண்டி நானுமே இதில் தான் போனேன். ஸோ அப்படியே நடந்து போனோம். நல்லா இருந்துச்சு. நல்ல உடனில் மரப்பலகையில் தான் கீழெலாம் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இதை பார்த்துட்டா எப்போயுமே வந்து நான் இதை வந்து பலூன் ஷூட் பண்ணாமல் நான் வந்து போகவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் பலூன் ஷூட் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ் கடை தான் ஃபுல்லாமே. இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் மாதிரி வடை, பஜ்ஜி, சம்சா, சுண்டல், பானிபூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு பலூன்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து மண்ணில் நடந்து போய்கிட்டு இருந்தோம். ஸோ கிட்ஸுக்குமே விளையாடுற மாதிரி இந்த ராட்டு ஊஞ்சா, அப்புறம் இந்த வண்டியை வந்து இந்த சர்க்கிளில் சுற்றுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்களுமே ஸ்நாக்ஸ் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். பஜ்ஜிலாம் வந்து ரொம்ப அந்த ஆயில் வந்து ரொம்ப பழசாகவே இருக்கும். அதனால் சாப்பிட்டா ஏதாவது ஒத்துக்கிடாமல் ஆயிரும்னு சொல்லிட்டு சாப்பிடலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ராம்ப்லூன் ஜம்பிங் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி இதில் நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க. ஆனால் பர்சனலாக நான் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன், குழந்தைங்கள அதில் விளையாட விடாதீங்க. ஏன்னா அதில் வந்து விளையாண்டாலே வந்து மசில்ஸில் கால் போனில் ஏதாச்சும் வந்து கிராக் ஆகிட்டுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ பார்த்துக்கோங்க குழந்தைங்கள அந்த ஜம்பிங்கில். ஏன்னா டக்குன்னு குதிக்கும் போது எப்படியாவது விழுந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாது அவங்க எப்படி விழுவாங்கன்னு. ஏன்னா குதிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது இதாயிரும். ஸோ அது வந்து டேஞ்சரான ஒரு கேம் தான் சொல்லிட்டு நிறைய நாடுகளில் வந்து அது பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ விளையாட விடுறது கொஞ்சம் சேஃப் இல்லாதது தான். ஸோ அப்படியே பீச்சு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடலை பார்த்துட்டு, நான் கடலில் மேக்ஸிமம் கால் நினைக்கல, நைட் ஆகிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.